ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவி. இந்த ஐக்யூ கிட்ட இருந்து எல்லாரும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உங்களுடைய ஐக்யூ 9 சீரிஸை இன்னைக்கு அஃபீஷியலாக சைனீஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இவங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸான ஐக்யூ 7 சீரிஸ் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வேற லெவலான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படின்றதுனால இவங்களுடைய இந்த அடுத்த சீரிஸ் ஐக்யூ 9 சீரிஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ரொம்பவே பீக்கில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஐக்யூ 9 சீரிஸ்ல இருந்து ஐக்யூ 9 அண்ட் ஐக்யூ 9 ப்ரோ அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த ஸ்மார்ட் போன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா. என்ன ஸ்பெக்கோட என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐக்யூ இந்த வாட்டியுமே இந்த ஐக்யூ 9 சீரிஸுடைய டிசைன் மூலியமா லுக் வைஸ் நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க பேக் சைடு அந்த கேமரா மாடலுக்கு அந்த செக்ஷனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிசைன் ஒரு மினி டிஸ்பிளே மாதிரி அங்கே ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மாடலுக்கான செக்ஷன் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மற்றபடி பேக் சைட் பார்க்கும்போது சிங்கிள் கலரில் ஒரு பிளைனான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக், ஆரஞ்சு, ஒயிட் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன். இதில் ஒயிட் கலர் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரீவியஸ் ஐக்யூ 7 லெஜெண்ட்ல கொடுத்துருந்தாங்களே அந்த BMW டிசைன் அப்படின்னு அந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் இங்கே அந்த ஒயிட் கலருக்கான ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைன் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மெயின் அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சராக இருக்குது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஐக்யூ 9 ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சாம்சங்குடைய E5 OLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், 1000 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஒரு E5 OLED பேனலுக்கான டிஸ்பிளே இங்கே இந்த ஐக்யூ 9 ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் ஒன்றும் புதுசாக இல்லை அப்படின்னாலும் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் கண்டிப்பாக இந்த ஐக்யூ 9 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. E5 AMOLED அப்படின்றதெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்டான OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான். அந்த வகையில் இந்த ஒரு டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஃபீச்சராக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இதில் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஒரு ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ரீசெண்டாக தான் ஐக்யூ ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை தான் இந்த ஐக்யூ 9 ஸ்மார்ட் ஃபோனில் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் அட்ராக்டிவ் ஃபீச்சராக இந்த 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குது. இந்த 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் வெறும் 15 மினிட்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி ஐக்யூ தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அடுத்தபடியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மெயின் அட்ராக்டிவ் ஃபீச்சர் தான் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸ்னாப்டிராகனுடைய இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்டிராகன் 8 Gen 1க்கான இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஐக்யூ 9 ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்ட் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்னா இந்த ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 சொல்லலாம். இந்த சிப்செட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு டெடிகேட்டட் வீடியோலேயே பேசியிருக்கோம். லேட்டஸ்டான ARM வெர்ஷன் 9க்கான CPU ஆர்கிடெக்சரோட இந்த ஒரு சிப்செட் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மற்றபடி இதில் நமக்கு UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் அண்ட் LPDDR5க்கான ரேம் டைப்போட இந்த ஸ்னாப்டிராகன் 8 Gen 1க்கான சிப்செட்டை இந்த ஐக்யூ 9 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமரா டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா இங்கே எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இப்போ கொடுக்கக்கூடிய அதே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங்குடைய சாம்சங் GN5 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி சப்போர்ட்டிவ்க்கு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள், இந்த அல்ட்ராவைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி 120 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவோட ஷார்ட்ஸ் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது போக 12 மெகா பிக்சலுக்கான ஒரு போர்ட்ரைட் லென்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய கேமரா நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் டம்மியாக 2 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் அப்படின்னு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த மாதிரி பண்ணாமல் 12 மெகா பிக்சலுக்கான கொஞ்சம் முறுப்படியான ஒரு போர்ட்ரைட் லென்ஸ் கொடுத்தது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவ் ஃபீச்சராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். மற்றபடி இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க.
அப்படியே அடுத்து இந்த IQ 9 உடைய ப்ரோ வேரியன்ட் IQ 9 ப்ரோக்கு போனோம்னா இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான சேம் சைஸ் தான். பட் ஆனால் இதில் QHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான 2K டிஸ்பிளே, சாம்சங் உடைய E5க்கான டிஸ்பிளே தான். பட் 10 பிட்கான LTPO 2.0க்கான ஒரு டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்பவே லேட்டஸ்டான ஒரு ஹை ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவா இந்த ஒரு டிஸ்பிளேவை நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இதில் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இங்கேயுமே மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் 1000 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சப்போர்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் இந்த IQ 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே பார்க்கும்போது IQ 9ல இருந்து ரெசல்யூஷன் வைஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே நமக்கு 10 பிட்கான OLED பேனல் LTPO 2.0க்கான ஒரு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே லேட்டஸ்டான ஒரு டிஸ்பிளே வெர்ஷன் இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட், டச் சாம்பிளிங் ரேட்லாம் சேம் IQ 9ல இருக்க அதே டிஸ்பிளே ஃபீச்சர் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அப்படியே மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா சேம் IQ 9ல கொடுத்தது அதே ஃபீச்சர் தான். இதுலையுமே 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே வயர்லெஸ் சார்ஜிங்க்கு 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா சேம் IQ 9ல கொடுத்தது அதே Snapdragon 8 Gen 1க்கான இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல IQ 9க்கும் 9 ப்ரோக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. பட் கேமரா டிபார்ட்மெண்ட் வரும்போது இங்கே சேஞ்சஸ் இருக்கு. பட் அதில் பிரைமரி கேமராவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த IQ 9 ப்ரோலையுமே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா அண்ட் சாம்சங் உடைய GN5 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் இங்கே இந்த IQ 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்து இருக்கக்கூடிய இந்த செகண்டரி கேமராவில் தான் இங்கே சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இந்த IQ 9 ப்ரோவில் நமக்கு இந்த செகண்டரி கேமராவும் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செகண்டரி கேமரா, அல்ட்ரா வைட் ஆங்கிள்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 150 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவோட அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கம்பெனி கிளைம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மூணாவதாக இருக்கக்கூடிய கேமரா IQ 9ல கொடுத்திருந்த மாதிரியே 12 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த செகண்டரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா மட்டும் தான் இங்கே IQ 9ல இருந்து இந்த IQ 9 ப்ரோவில் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ் சேம் IQ 9ல இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே எந்த வித்தியாசமும் இல்லை. IQ 9ல கொடுத்திருந்த மாதிரியே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த IQ 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதர் காமன் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது நார்மலாகவே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அந்த மாதிரியான ஹீட்டை டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி தான் வேப்பர் கூலிங் டெக்னாலஜி தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Android 12 பேஸ்டு ஆர்ஜின் OSக்கான ஸ்கின்னோட தான் இந்த IQ 9 சீரிஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்பெக்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஸ்பெக் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் Snapdragon 8 Gen 1 ரெண்டுத்துலையுமே எடுத்துட்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் எனக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக்மெண்ட் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேஸ் வேரியன்ட் 8 + 256GB வேரியன்ட் 47,000 அப்படின்ற இந்தியன் மணிக்கு இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 12 + 256GB வேரியன்ட் 51,600 அப்படின்ற பிரைசிங்கும் 12 + 512GB வேரியன்ட் 56,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் IQ 9 ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த IQ 9ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓவர் பிரைசிங் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒன்லி இந்த Snapdragon 8 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்பெக்காக எனக்கு இருக்குது. ஏன்னா Snapdragon 8 Gen 1 கண்டிப்பாக நம்ம above 50K பிரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 50K பட்ஜெட்லேயே Snapdragon 8 Gen 1 எடுத்துட்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் தான். பட் அதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபீச்சர் ஆகட்டும், பேட்டரி கெப்பாசிட்டி ஆகட்டும், 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் நிறைய பேர் சொல்லலாம். பட் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இப்போ Redmi Note 11 சீரிஸில் 25,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படின்னும் போது இங்கே 50,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் ஒர்த்து கிடையாது தான். மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது 50,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தா தோணலை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த IQ 9 ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 8 Gen 1 இந்த ஒரு சிப்செட்டுக்கு பதிலாக Snapdragon 888 சிப்செட்டை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அண்டர் 40K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு IQ 9 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்தது தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் IQ கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த IQ 7 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா நமக்கு 30,000 பிரைஸ் செக்மெண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனுடைய நெக்ஸ்ட் வேரியண்ட்டாக வரப்போகிற இந்த IQ 9 சீரிஸும் நிறைய பேர் அண்டர் 40K பிரைஸ் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சடனாக above 40K பிரைஸ் செக்மெண்ட், அதுவும் 47,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். நிறைய பேரெல்லாம் அவ்வளோ பிரைஸ் செக்மெண்ட் கொடுத்து கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன்
வாங்க முடியாது. கொஞ்சம் கம்மி பிரைஸ் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்டான ஒரு ஃபீச்சரா தான் இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த IQ 9 ஸ்மார்ட் போன்ல Snapdragon 8 Gen 1 இந்த ஒரு சிப்செட்டை எடுத்துட்டு வராம Snapdragon 888 கன சிப்செட்டையே பேக் பண்ணி கொஞ்சம் அண்டர் 40K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். மற்றபடி இந்த Snapdragon 8 Gen 1 கான சிப்செட்டை அவங்க இப்போ IQ 9 Proல கொடுத்துருக்க மாதிரியே IQ 9 Proல மட்டும் இந்த Snapdragon 8 Gen 1 கான சிப்செட்டை எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி IQ 9 Pro பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன். கண்டிப்பா அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ரியலா ஒரு ஹையர் அண்ட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி பேட்டரி கெபாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங், பெர்ஃபார்மன்ஸ், கேமரான்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு பெஸ்டான ஃபீச்சரா இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பா அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. பட் ஆனாலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா தெரியல. கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுல நமக்கு பேஸ் வேரியன்ட் 8 + 256GB கான வேரியன்ட் 58,600 அப்படின்ற இந்தியன் மணிக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக 12 + 256GB கான வேரியன்ட் 64,400 அப்படின்ற இந்தியன் மணிக்கும் 12 + 512GB கான வேரியன்ட் 70,300 அப்படின்ற இந்தியன் மணிக்கும் இந்த IQ 9 Pro ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா 58,000 அப்படின்றது இல்லாம ஒரு 50,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த IQ 9 Pro உடைய பேஸ் வேரியன்ட் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். மற்றபடி இந்த IQ 9 ஆகட்டும் 9 Pro ஆகட்டும் ஸ்பெக்ஸ் வைஸ் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கு. பிரைசிங் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியுது. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ ஓவரால் இந்த IQ 9 சீரிஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்ததுல இருந்து நீங்கள் இந்த IQ 9 சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி IQ 7 சீரிஸ் பார்த்தோம்னா நமக்கு 30,000 to 40,000 அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த IQ 9 சீரிஸ் 40,000 அபோவ் அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த 30,000 to 40,000 அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு IQ கிட்ட இருந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? IQ 9 சீரிஸில் ஏதாவது புது ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை IQ Z சீரிஸை அபோவ் 30K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.